ரொம்ப சிம்பிளாவும், நல்ல டேஸ்டியாவும் எங்க அம்மா பண்ற ஸ்டைல்ல காளான் கிரேவி பண்ணலாம். தனியா ஒரு கடாயில வெட்டி வச்ச காளான எடுத்து வதக்கிக்கணும். கடாயில எண்ணெய் சேர்த்து, அப்புறம் வெட்டி வச்சுக்க சின்ன வெங்காயத்த எடுத்து நல்லா வதக்கிக்கணும். இப்படி நம்ம தனியா காளான வதக்கி போடும்போது ரொம்ப நல்லா வதங்கிரும். சேர்த்து போடும்போது ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதான் தனித்தனியா வச்சு பண்ணிட்டுருக்கோம். காளான்ல நல்லா இப்படி தண்ணி பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்கிருச்சுன்னா, நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பாலை ஊத்திறணும். அதுக்கப்புறமா அந்த வெங்காயம் வதக்குற சட்டியில வனஸ்பதி 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்தா போதும். கடைசியாக நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். காளானில் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொதித்து வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் இதில் மல்லிச்செடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா இதில் கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கறது ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் மட்டன் மசாலா. மட்டன் மசாலா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க, அடி பிடிச்சிடாத அளவுக்கு. கடைசியில் நம்ம காளானில் தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வாக்கில் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிக்கவும் கிண்டி விடுங்க. கிண்டி விடாமல் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை இறக்கி வச்சுட்டு தாளிப்பு தாளித்து ஊற்றிடுங்க. ஃபைனலாக நல்ல டேஸ்ட்டான காளான் கிரேவி ரெடி ஆகிடும். சீரியஸ்லி தோசை, இட்லி, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.